அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே நீங்க பார்க்கக்கூடிய இங்க இருக்கா இல்லையா, இந்த பில்டிங் தான் வந்து ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை முதல் ஆண், இஸ்லாத்தை ஏற்ற பெரியவர்களிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதோடு மட்டுமல்லாமல் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பின்னால் நபி என்பவர் கிடையாது, ரசூல் நிச்சயமாக அபூபக்கரை தான் அல்லாஹ் தேர்வு செய்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மாமனிதர் என்று சொன்னால் அது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவருடைய வீடு அமைய பெற்ற இடம் தான் நீங்க பார்க்கக்கூடிய இடம். இந்த இடம் தான் இன்னைக்கு வந்து மக்கா டவர் என்ற பெயர்ல ஹில்டன் ஹோட்டல், இன்னைக்கு வந்து ஹில்டன் ஹோட்டல்னு சொல்லுவோம். இந்த ஹோட்டல் அமைய பெற்ற ஒரு இடம். இதுல வந்து பல்வேறு காம்ப்ளெக்ஸ், மல்டி காம்ப்ளெக்ஸ், மார்க்கெட், ஷாப்பிங் மால் இதெல்லாம் இருக்கும். இதுல வந்து அவங்களுடைய நினைவாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய 4வது தளத்துல ஒரு பள்ளிவாசல் அமையப்பட்டிருக்கு, மஸ்ஜித் அபூபக்கர். நீங்க ஹரமுடைய தொழுகை தான் நீங்க அங்க தொழுக போறீங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சா நீங்க உள்ள போலாம். உள்ள போய் 4வது ஃப்ளோர்ல ஆண்களுக்கும் 3வது ஃப்ளோர்ல பெண்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வீடு. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு யாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழர். அவங்களுடைய கடைசி ஒவ்வொரு கஷ்டத்திலும் பங்கெடுத்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான மனைவிமார்களிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். பல்வேறு ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர்கள். அவருடைய தந்தை தான் ஹஜரத் அபூபக்கர் சித்திக். அவருடைய வீடு, அவங்களுடைய இல்லம் அமைந்த இடம் தான் இந்த இடம். அவங்களுடைய பெயரால் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜித் அபூபக்கர்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்ல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். Hi